சிலப்பதிகாரத்தில் கண்ணகின்ற பாத்திரம் இருக்கு. கண்ணகி பாத்திரம் வந்து தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்படுது. கண்ணகி பாத்திரம் இவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதற்கு காரணம் என்னன்னா மீவியல் புனைவு தான். போன பிறவியில கோவலனும் கண்ணகியும் கணவன் மனைவியாக இருந்தாங்க. கலிங்க நாட்டில் பிறந்திருந்தாங்க. அங்கே அந்த கலிங்க நாட்டு மன்னனுடைய படையில கோவலன் ஒரு வீரனாக இருந்தா. அப்படிலாம் நிறைய அதுல வந்து முன்ஜென்மத்தை பத்தி பேசுறார். இதெல்லாம் வந்து ஒரு மீவியல் புனை. அதற்கடுத்து நம்ம போறோம். கண்ணகி வந்து மதுரையினுடைய மேற்கு வாயில் வழியாக வெளியேறுகிறார். கொற்றவை கோயில்ல தன்னுடைய வளையல்களை உடைத்தெறிகிறார். அப்போ அவ சொல்றா, கீழ்த்திசை வாயில் கணவனோடு புகுந்தேன், மேற்திசை வாயில் வரியேன் பெயர்கன அப்படின்னு. அப்படியே வஞ்சி நாட்டுக்கு போயிடான். வஞ்சி நாட்டில் போய் ஒரு குன்றின் மீது ஏறுகிறார். அங்கே ஒரு வேங்கை மரம் இருக்கிறது. அந்த வேங்கை மரத்தின் அடியிலே உண்ணா நோன்பாக அவள் இருந்து கொண்டே இருக்கிறாள். சோகம் தோய்ந்த முகத்தோடு கண்களிலே கண்ணீர் பெருக்கெடுக்க ஆறா துயரத்தோடு அழுது கொண்டே அங்கே இருக்கிறார். அந்த வேங்கை மரத்தின் அடியில் 14 நாட்களாக அன்னம் தண்ணி ஏதுமில்லாமல் இருக்கிறார். 14வது நாள் வானுலகத்திலிருந்து தேவர்கள் புடைசூழ ஒரு ரதத்தில் கோவலன் வருகிறார். அந்த வானுலகத்தில் வந்து இறங்கிய தேவர்கள் கண்ணகியிடம் கோவலனை அவளுக்கு காட்டுகிறார்கள். கோவலனை கண்ணகி பார்க்கிறார். கண்ணகியும் ஏற்றிக்கொண்டு அந்த வானுலகத்தில் வந்த தேவர்கள் அந்த ரதத்தில் விண்ணுலகை நோக்கி செல்கிறார்கள். இதான் கடைசியா நடந்தது அப்படின்னு இளங்கோவடிகள் படைக்கிறார். இது வந்து மீவியல் புனை. அதாவது வானுலகத்திலிருந்து தேவர் வர்றது, அந்த கோவலனை கண்ணகிக்கு காட்டுறது, அந்த ரதத்துல கண்ணகியை ஏற்றிக்கிட்டு போறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நாம் வந்து நம்பவே முடியாது. அது போன்று நடப்பதற்கு வாய்ப்புகளும் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த காப்பிய மீவியல் புனைவுல கண்ணகியின் பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கின்ற பாங்குல இந்த விஷயத்தை வந்து நாம ஏத்துக்கிறோம். இப்படி கண்ணகி தெய்வமாக்கப்பட்டதனுடைய விளைவாகத்தான் அந்த காப்பியம் கண்ணகி என்ற பாத்திரம் இன்றளவும் மக்களால் மதித்து போற்றி வணங்கத்தக்கதாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மீவியல் புனைவு இல்லையா? இப்ப காப்பியத்தில் மீவியல் புனைவு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மீவியல் புனைவு என்ன அப்படின்னு அழகா தெளிவா நீங்க பேசுற பொழுது அது வந்து உங்களுடைய அந்த பிரசன்டேஷன், உங்களுடைய வெளிப்படுத்துகின்ற அந்த பாங்கை உயர்த்தி காட்டும். இதைத்தான் வந்து நேர்முக தேர்வுல உங்களுடைய பெர்சனாலிட்டியா அவங்க எடுத்துக்கிறாங்க.